வணக்கம் நேர்களே, மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் கொழும்பு கலையகத்தில் நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய வருகை விரிவுரையாளரான சாம்பசிவம் ஹரிஹரன் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். வணக்கம். இப்பொழுது எடுத்து நோக்கும் பொழுது முக்கியமாக பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயமானது இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பிலான விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த கல்வி மறுசீரமைப்பு என்ற ஒரு விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது அண்மையில் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற அதாவது இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பிலான விவாதம் இடம்பெற்றது. இந்த விவாதம் இடம்பெறுவதற்கு முதல் நாள் நாடாளுமன்ற சபையில் பேசப்பட்ட ஒரு விடயம், இந்த அரசாங்கமானது இந்த கல்வி மறுசீரமைப்பை ஒரு பிரசன்டேஷனாக முன்வைக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் ஒயிட் பேப்பர் முறைமையினூடாக அதாவது இறுதியான ஃபைனல் ஆவணமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும், அதாவது எழுத்து மூலமான அறுதியான ஒரு ஆவணமாக அந்த விடயத்தை முன்மொழிந்திருக்க வேண்டும் அரசாங்கம் என்று எதிரணிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்த ஒயிட் பேப்பர் முறைமை என்ற விடயம் தொடர்பில் ஒரு சந்தேகம் தோன்றியிருந்தது. இதற்காக எதிர்கட்சிகள் இவ்வாறாக இந்த கல்வி மறுசீரமைப்பு என்று வரும் பொழுது அந்த விடயத்தை அவ்வளவு ஆணித்தனமாக அப்படியாகத்தான் அரசாங்கம் முன்வைத்திருக்க வேண்டும் என்று கோரிக்கைகளையும் ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்தார்கள் என்று ஒரு சந்தேகம் தோன்றியிருந்தது. உண்மையில் இந்த மறுசீரமைப்பு என்ற விடயம் என்று வரும் பொழுது எதற்காக அந்த ஒயிட் பேப்பர் முறைமை என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை வழங்க முடியுமா? முக்கியமாக இந்த தற்போதைய கல்விக் கொள்கை மறுசீரமைப்பு என்பது மிக முக்கியமாக பல்வேறு தரப்புகளால் மிக ஆழமாக பார்க்கப்படுகின்ற விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு நாட்டின் தேசிய கொள்கை வடிவமைப்பதற்கு சர்வதேச முறைமைகள் காணப்படுகின்றன. நாங்கள் வெளிநாட்டு கல்வி முறைமைகளை அடிப்படையாக கொண்டு அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற கல்வி முறைமைகளை கற்று அதன் மூலமாக எமது நாட்டின் கல்விக் கொள்கையை வடிவமைக்கின்ற செயற்பாடுகள் தான் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டன. இதனால் கடந்த காலங்களிலே நாட்டின் தேசிய கல்விக் கொள்கைகள் பெரும்பாலும் தோல்வியடைந்த கல்விக் கொள்கைகளாக விமர்சிக்கப்பட்டன. குறிப்பாக இந்த பரீட்சையை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமைகள், அதாவது சொல்ல போனால் ஒரு மானையும் முயலையும் ஒரே தெருக்களில் ஓட வருகின்ற கல்விக் கொள்கை அடிப்படையாக கல்விக் கொள்கை மரபுதான் கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்டதாகவும், இதனால் எமது நாட்டின் கல்விக் கொள்கையினூடாக எமது நாட்டுக்கு தேவையான மனித வளங்களை உற்பத்தி செய்வதில் எமது நாடு தோல்வியடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக எமது நாட்டிலே இன்று வரை பாரிய சவாலானதாக இருக்கிறது எமது நாட்டின் தேசிய கல்விக் கொள்கையில் காணப்படுகின்ற ஆழமான தவறுகளும் காயங்கள். அந்த தவறுகளும் காயங்களுக்குமான பிரச்சனைகள் அண்மை காலமாக பல்வேறு தரப்புகளால் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக எமது கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியாவாக இருக்கலாம், அல்லது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவாக இருக்கலாம். பல்வேறு தரப்புகளாலும் இது சம்பந்த விமர்சனங்கள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டது. எமது நாட்டை பொறுத்தவரையில் எமது நாட்டிலே பிரித்தானியர் ஆட்சி காலத்திலிருந்து மிக வலுவான ஒரு மேற்கத்தேச கல்வி முறைமைக்குள் எமது நாடு சென்றது. அதற்கு முன்னர் குருகுல கல்வி முறைமையில் இருந்த தோன்றி ஒரு நீண்ட கல்வி மாற்றங்களூடாக நகர்ந்து வந்த ஒரு கல்விக் கொள்கையாக எமது கல்விக் கொள்கை காணப்படுகிறது. குறிப்பாக எமது நாட்டின் கல்வி சட்டங்கள் மிகவும் பழமையானவை. அவை பிரித்தானிய ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்ட கல்வி சட்டங்களுக்கு நிகரான கல்வி சட்டங்களாக காணப்படுகின்றன. எமது நாட்டின் கல்விக் கொள்கைகளும் நீண்ட காலமாக மறுசீரமைப்பு செய்யப்படாத கல்விக் கொள்கைகளாக காணப்பட்டன. காலத்துக்கு காலம் ஆட்சியாளர்கள் பல்வேறு வகையான கல்விக் கொள்கை மறுசீரமைப்பு பற்றிய கதைகளை கதைத்தாலும் அது வெறுமையாக ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஒவ்வொரு தீர்மானங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் தான் எமது நாட்டிலே மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக ஒரு நாட்டின் தேசிய கொள்கையை வடிவமைக்கின்ற போது பல்வேறு முறைமைகள் காணப்படுகின்றன, அதற்கான பல்வேறு சர்வதேச நியமங்கள் காணப்படுகின்றன. அது குறித்து பொது நிர்வாகம் மிக ஆழமாக உரையாடுகிறது. குறிப்பாக பொது நிர்வாகம், பொது கொள்கை பற்றிய ஆய்வுத்துறை இன்று உலகளாவிய ரீதியிலே ஒரு வளர்ச்சியடைந்த ஆய்வுத்துறையாக காணப்படுகிறது. முக்கியமாக ஒரு நாட்டின் கல்விக் கொள்கையாக இருக்கலாம், ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கையாக இருக்கலாம், அல்லது நாட்டின் பொருளாதார கொள்கையாக இருக்கலாம், ஒரு நாட்டின் அரசியல் கொள்கைகளாக இருக்கலாம். எந்த கொள்கைகளும் அந்த நாட்டின் மக்களின் கலாச்சாரத்திற்கும், மக்களின் வாழ்க்கை முறைக்கும், மக்களின் பண்பாட்டுக்கும், மக்களின் அரசியலுக்கும், மக்களின் மனித தேவைகளுக்கும், மக்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக முன்வைக்கப்பட வேண்டும்.
ஆனால் எமது நாட்டின் கல்விக் கொள்கை இந்த அடிப்படையில் முன்வைக்கப்பட்டதான விவாதங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றன. ஒரு நாட்டின் கல்விக் கொள்கைகளுக்கு, ஒரு நாட்டின் கொள்கை சார்ந்த விடயங்களுக்கு 4 விடயங்கள் அடிப்படையாக இருக்கின்றன. முதலாவது கொள்கை முனைப்பு. அதாவது கொள்கை என்பது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக முன்வைக்கப்படுபவை. அன்னை காலமாக ஜனாதிபதியும் கல்வியமைச்சர் கரணி அமரஃபுடையவும் பல்வேறு வகையான பிரச்சனைகளை முன்வைத்தார்கள். எமது கல்விக் கொள்கைகளின் காயங்கள், எமது கல்விக் கொள்கைகளின் தோல்விகளுக்கு ஆதாரங்கள் பலவற்றை முன்வைத்திருந்தார்கள். ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை தேடுகின்ற போது முதலாவது கொள்கை முனைப்பு மேற்கொள்ளப்படும். கொள்கை முனைப்பு என்பது மக்களிடம் சென்று மக்களிடம் கருத்துக்களை பெற்று மக்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு மக்களின் வாழ்க்கை முறை பற்றி மாநிலவியல் ரீதியாகவும் கல்வியியல் ரீதியாகவும் அறிந்து அதற்கு ஏற்றால் போல ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கம் செய்யப்பட வேண்டும். வெறுமையாக சில நிபுணர்கள் கலந்துரையாடி கல்விக் கொள்கைகளை உருவாக்க முடியாது. தற்போது எதிர்கட்சிகள் முன்வைக்கின்ற விமர்சனம் அதுதான். வெறுமையாக சில நிபுணர்கள் மட்டங்களில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு விட்டு அவர்கள் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுகின்ற மெத்தடை தான் அவர்கள் பின்பற்றுகிறார். இதுவரை கல்விக் கொள்கைகள் பற்றிய தெளிவான அறிக்கைகள் வெளிவரவில்லை. அதாவது பொதுமக்கள் ஒரு நாட்டின் கொள்கைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கும் பூரண உடித்துக் கொண்டவர்கள். ஏனென்றால் அதாவது ஒரு நாட்டில் உருவாக்கப்படுகின்ற கொள்கைகள் சம்பந்தமான பூரண விளக்கத்தினையும் பூரண தெளிவையும் அறிவையும் பெற வேண்டிய உரிமையும் கடமையும் எமது நாட்டின் பிரஜைகளுக்கு இருக்கிறது. அது சார்ந்த விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய தேவை பிரஜைகளுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு கல்விக் கொள்கையை விமர்சித்து ஒரு ஆக்கப்பூர்வமான கொள்கையாக வடிவமைத்து அதனை அது பற்றிய பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டிய கடமை பிரஜைகளுக்கு இருக்கிறது. அதாவது இது எமது நாடு ஒரு இலங்கை ஜனநாயக கூடியது. அதாவது ஜனநாயகம் என்பது பொதுமக்கள் பங்கு பெற்றலை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஆட்சியில் கவர்னன்ஸ்ல பொதுமக்கள் பங்கு பெற்ற வேண்டும். பொதுமக்கள் முழுமையாக பங்கு பெற்றுவதற்கு அடிப்படையாக ஒரு வெளிப்படைத்தன்மை கட்டாயமாக காணப்படுவது. ஆனால் கல்விக் கொள்கைகள் பற்றிய விவரங்கள் இதுவரை பகிரங்கமாக இந்த ஆவணங்களூடாகவும் வெளிப்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டால் தான் சாதாரண மக்கள் இருந்து நாட்டின் அனைத்து தரப்புகளும் அது பற்றி அறிந்து விமர்சனங்களை முன்வைக்க முடியும். வெறுமையாக இன்றைக்கு தீர்மானித்துவிட்டு நாளைக்கு அமுல்படுத்துகின்ற கொள்கைகளாக ஒரு கொள்கை அமைய முடியாது. நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருப்பீங்கள், கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலம் ஒரு விவசாய கொள்கை, ரசாயன உரங்கள் சம்பந்தமான கொள்கை. ஒரே இரவிலே அந்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு நாடு டோட்டலாகவே ஒரு பாரிய நெருக்கடியை சந்தித்தது. அதாவது ஒரு நாட்டின் கொள்கை மறுசீரமைப்புகளில் உரிய பொறிமுறைகள் சரியாக பின்பற்றப்படாவிட்டால் அந்த கொள்கை மறுசீரமைப்பு என்பது வெறுமையாக ஒரு ஆட்சி மாறுகின்ற போது மாறுகின்ற கொள்கைகளாகத்தான் காணப்படும். முழுமையாக ஒரு நாட்டின் கல்வியில் ஏற்பட்டுள்ள ஆழமான பின்னடைவுகளை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். அது பற்றி ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அது பற்றி பொதுமக்களின் கருத்துக்களை அறிய வேண்டும். அது சார்ந்த நிபுணத்துவ கருத்துக்களை அறிய வேண்டும். அது சம்பந்தமான முதலாவது மக்களை படிக்க வேண்டும், மக்களின் பிரச்சனைகளை படிக்க வேண்டும். அவ்வாறு படித்து அது சார்ந்த ஒரு கொள்கை முனைப்பு, கொள்கை உருவாக்கம், கொள்கை அமுலாக்கம், கொள்கை மதிப்பீடு ஆகிய பொறிமுறைகளுக்கு ஒரு தேசிய கொள்கையை செல்லுகின்ற போதுதான் அந்த கொள்கை வெற்றியடைந்த கொள்கைகளாக இருக்கும். நான் இறுதியாக சொல்றது கொள்கை மதிப்பீடு. ஒரு கொள்கை தோல்வியடைகின்றது என்றால் அதற்கான காரணங்களை இனங்கண்டு அந்த பிரச்சனைகளை முன்வைத்து ஒரு மறு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் எமது நாட்டில் அவ்வாறு செய்யப்படுவதில்லை. எமது நாட்டிலே நீண்ட காலமாக கொள்கைகள் இருக்கின்றன. நீண்ட காலங்களாக பல கொள்கைகள் மறுசீரமைப்பு செய்யப்படாமல் இருக்கின்றன. குறிப்பாக எமது நாட்டிலே எமது நாட்டின் தோல்வியானது எமது நாட்டின் கல்விக் கொள்கையின் தோல்வியாகத்தான் பார்க்க முடியும். ஏனால் எமது நாட்டிற்குரிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இன்று வரை எங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியவில்லை.
அதே போன்று இன்னுமொரு விடயம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது ஒரு கொள்கை ரீதியான ஒரு மறுசீரமைப்புக்கு செல்ல வேண்டுமென்றால் எத்தகைய விடயங்கள் பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். அதிலும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி மறுசீரமைப்பு என்ற விடயத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று துறை சார்ந்த பல்வேறுபட்ட தரப்பினர்களுடனும் இந்த விடயமானது கலந்துரையாடலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற விடயமும், அதே போன்று ஜனநாயக சோசலிச குடியரசாக இருப்பதனால் நாட்டு மக்கள் அந்த விடயங்களை அறிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே இந்த கல்வி மறுசீரமைப்பு என்ற விடயம் என்று வரும் பொழுது கல்வித்துறை சார்ந்த விடயம் என்பது நாட்டினுடைய எதிர்காலத்தில் ஒரு வளமான நாடாக நாட்டை மாற்றுவதற்கு ஏதுவான ஒரு உழைக்கும் வர்க்கத்தினரை, ஒரு எதிர்கால இளைஞர் யுவதிகளை உருவாக்குகின்ற ஒரு, அதாவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக இருப்பதுதான் இந்த கல்வித்துறை. ஆகவே இந்த கல்வித்துறை மறுசீரமைப்பு என்ற விடயம் எவ்வாறாக இடம் பெற்றிருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? அதாவது சட்டத்துக்கு இணங்க முக்கியமாக தேசிய கொள்கைகள் வடிவமைக்கப்படுகின்ற போது முதலாவது கொள்கை முனைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். கொள்கை முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு பிரச்சனைகள் சரியாக அடையாளம் காணப்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகள் தேடப்பட்டு அந்த தீர்வுகள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அந்த தீர்வுகள் சம்பந்தமாக மக்களின் கருத்துக்கள் அறியப்பட்டு மக்கள் அந்த கொள்கைகளில் பங்கு பெற்றுவதற்குரிய கொள்கை உருவாக்க செயற்பாடுகளில் பங்கு பெற்றுவதற்குரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அதன் பிறகுதான் கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். எமது நாட்டின் சட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த தவறான முறைமை தான் பின்பற்றப்படுகிறது. அதாவது இலங்கை பாராளுமன்றத்துக்கு சட்டவரமை இருக்கின்றது என்பதற்காக அங்கே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதனை சட்டங்கள் அங்கே ஒரு கேபினெட் ரிப்போர்ட்டை போட்டு அந்த கேபினெட் ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி அந்த பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி இந்த விஷயத்தை சட்டங்களை உருவாக்கி, அதாவது மக்கள் மீது கொள்கைகளும் சட்டங்களும் திணிக்கப்படுகின்றன. இங்கே மக்கள் பங்கு பெற்றுகின்ற போது அங்க கொள்கைகள் திணிக்கப்படுவதில்லை, அங்கே மக்களாக ஏற்றுக்கொள்வார்கள் எங்களுக்கு பொருத்தமான கொள்கைகள். அதே இந்த கல்வி மறுசீரமைப்பு குறித்த விடயத்தில் இந்த மக்களினுடைய பங்கேற்பு, மக்கள் பங்கேற்பு என்ற விடயத்தை உள்வாங்க வேண்டும் என்றால் எத்தகைய விடயங்களை இந்த அரசாங்கம் பின்பற்றி இருக்க வேண்டும்? அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு கொள்கை மறுசீரமைப்பானது மக்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அமையப்பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய பங்கேற்பும் அதில் இருந்திருக்க வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது கல்வி மறுசீரமைப்புக்கான ஒரு கொள்கையை அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது. இந்த கல்வி மறுசீரமைப்புக்குள் மக்கள் பங்கு பெற்றுதல் என்ற விடயம் உள்வாங்கப்படவில்லை என்று குறிப்பிடுகின்றீர்களா? மிக முக்கியமாக இந்த தற்போதைய கல்விக் கொள்கை மறுசீரமைப்பிலே இதற்கு மேலதிகமாக பிரதேசத்தின் மனித தேவைகளினை அடையாளம் காண்பதற்குரிய முறைமைகள் கல்விக் கொள்கைகளூடாக வடிவமைத்திருக்கப்பட வேண்டும். அதாவது கொள்கை உருவாக்கத்திற்கும் கலைத்திட்ட வடிவமைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கொள்கையில் ஒரு பகுதி தான் கலைத்திட்ட வடிவமைப்பு. அதாவது ஒரு கொள்கையிலே மிக முக்கியமாக நிறைய ப்ரொசீஜர்ஸ் காணப்படுகிறது. அதாவது கொள்கையை ஒன்றை உருவாக்குகின்ற போது முதலாவது நாங்கள் அது ரெக்கார்ட்ஸை டெவலப் பண்றது, அதன் பிறகு அதற்கு ஏற்றால் போல பணியாளர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவது, அதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வது, இவ்வாறு பல வேலை திட்டங்களை உள்ளடக்கியதான் ஒரு நாட்டின் தேசிய கொள்கை. ஆகவே கொள்கைக்கும் கலை திட்டத்துக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. கொள்கையிலே ஒரு பகுதி தான் கலை திட்ட வடிவமைப்பு அல்லது ஆகவே இப்போது எமது அரசியலமைப்பில் கூட அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை எடுத்து நோக்கினால் மாகாணங்களுக்கு கல்வி அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அந்த கல்வி அதிகாரங்களிலே நிறைய விடயங்கள் மாகாணத்தால் செய்ய முடியும். குறிப்பாக இந்த பட்டதாரி ஆசிரியர்களை ஆட்சி ஏற்றுக்கொள்ள, அதாவது போதனாவியல் டிப்ளோமாக்களையும் ஏனைய பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியாகின்ற பட்டதாரிகளையும் ஆசிரிய பிரமாண குறிப்பின் நியதிகளுக்கு உட்பட்டு உடைய திரைசேரி மற்றும் கேபினெட் ஆப்டோலோடு ஆசிரியர்கள் உருவாகுது. அதற்கு மேலதிகமாக பிரதேசத்திற்கு தேவையான கல்வி கொள்கை தேவைகளின் அடிப்படையிலான பரிந்துரைகளை தேசிய கல்வி நிறுவனங்கள் போன்ற அரசு நிறுவனங்களுக்கு முன்வைக்கின்ற அதிகாரங்கள் மாகாணத்துக்கு காணப்படுகிறது. அதாவது மாகாண மட்டத்திலே ஏன் அவ்வாறு காணப்படுகின்றது என்றால் பிரதேசத்திலே காணப்படுகின்ற மனித வளங்கள், அதாவது ஒரு பிரதேசத்திலே ஒரு வளம் தேவையாக இருக்கு. இப்போ
இப்ப நீங்க கடற்கரையோட ஒரு பகுதியை எடுத்துக்கோங்க. கடற்கரையோரங்களில் மீன்பிடி அல்லது மீன்பிடி சார்ந்த வேலைகள் அல்லது அந்த விலை தயாரிப்புகள், ஐஸ் தயாரிப்புகள் அல்லது அல்லது அது சார்ந்த இயந்திரங்கள் தயாரிப்புகள் போன்ற பல்வேறு மனித தேவைகள் காணப்படுகிறது. நீங்கள் மலையகத்தை எடுத்துக்கொண்டால் மலையகத்தில் இருக்கின்ற தேவை வித்தியாசமானதாக இருக்கிறது. மலையகத்திலே இந்த தேயிலைகள், ரப்பர் போன்ற பல பல விஷயங்கள் சார்ந்த விருத்தங்கள் இருக்கின்றன. அதாவது இது சார்ந்த ஆழமான கற்கைகளும் வெளிநாடுகளிலே காணப்படுகின்றன. இந்த இப்ப நான் சொன்ன மீன்பிடி, விவசாயம், தொழில் கற்கை நெறி, அதாவது இந்த மறுசீரமைப்பிற்குள்ளும் இந்த தொழில்சார் கற்கை நெறிகள் உள்வாங்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனால் பிரதேசத்தின் வளங்களினை அல்லது பிரதேசத்தின் மனித தேவைகளினை அடையாளம் கண்டுகொண்டு அதற்கான ஒரு தேசிய கொள்கையை வடிவமைக்கின்ற போது, அதனை மத்திய மயப்படுத்தப்பட்ட ஒரு தேசிய கொள்கையை நாங்கள் வடிவமைக்கின்ற போது அங்கே பிரதேசத்துக்கு தேவையான மனித வளங்கள் உற்பத்தி செய்யப்பட மாட்டார். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்கள் ஆமையையும் மீனையும் ஒரே, அதாவது முயலையும் மீனையும் ஒரே இடத்தில் நாங்கள் ஓடவிட முடியாது. அதாவது பிரதேசத்தின் மேம்பாடு என்பது பிரதேசத்தின் வளங்களினை அடிப்படையாக கொண்டு புதிய உற்பத்திகளையும் புதிய கைத்தொழில் முறைமைகளையும் உருவாக்குகிறது. ஆகவே அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற வளங்களுக்கு ஏற்றதான தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்ற மனித வளங்களை கல்வியூடாக நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக தேசிய கொள்கைகளை தாண்டி மாகாண மட்ட கல்விக் கொள்கைகளை வடிவமைப்பதற்குரிய உத்திகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். வெறுமையாக ஒரு தேசிய பாடத்திட்டங்களினையும் தேசிய கலைத்திட்டங்களினையும் வடிவமைக்கின்ற போது பிரதேச கலைத்திட்டங்களை வடிவமைக்கப்பட வேண்டும். இந்த கல்வி மறுசீரமைப்பு என்ற விடயம் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலிருந்து, அதாவது முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்த அகில விராஜ் காரியவசம் அவர் கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருந்து பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது நாம் இந்த அரசாங்கம் முன்மொழிந்து அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பரந்துபட்ட கலந்துரையாடலுக்கு செல்லவில்லை என்றோ அல்லது மக்கள் பங்கேற்பு இல்லாமல் அந்த விடயத்தை முன்மொழிகின்றார்கள் என்றோ குற்றம் சாட்டுவது பொருத்தமான விடயமாக அமையும். ஏனெனில் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலிருந்து இந்த கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா? ஆகவே அந்த கால பகுதியிலும் கூட இந்த மக்கள் பங்கேற்புடன் கூடிய திட்டங்களை அவர்களும் நடைமுறைப்படுத்தி இருக்கவில்லை என்கின்றீர்களா? ஆம், எமது நாட்டின் கொள்கை தோல்விகளின் அடிப்படை காரணமே ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் தமது ஆட்சி காலத்தில் ஒரு கொள்கையை உருவாக்குவார்கள். பிடிதொரு அரசாங்கம் வருகின்ற போது அது பிடிதொரு கல்விக்கு பிடிதொரு கொள்கை வருகிறது. அதாவது ஆட்சி மாறுகின்ற போது கொள்கைகளும் மாறுகின்றன. கொள்கைகளிலே அதாவது கொள்கை அமுலாக்கத்தின் தோல்விகள் அடையாளம் காணப்பட்டு அதனூடாக மதிப்பீடு செய்யப்பட்டு மீள்கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் நமது நாட்டிலே ஆட்சி மாறுகின்ற போது கொள்கை மாறுகிறது. ஆகவே ஒரு தரப்பின் அரசியல் மாறுகின்ற போது கொள்கை மாறுகிறது. ஆகவே கொள்கை அரசியல் தீர்மானங்களாக இருக்க முடியாது. ஆனாலுமே கூட இந்த அரசாங்கமும் இப்பொழுது முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பிலான விடயம் தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்ற சபையில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த கொள்கையானது இன்னும் ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மாற்றமடையும் கொள்கையாக அமையப்பெறாது என்ற ஒரு உறுதிப்பாட்டை வழங்கியிருந்தார் அல்லவா? உண்மையிலேயே அப்படியான ஒரு விடயம் தான் இடம்பெறுமா இந்த மறுசீரமைப்பிலும், அல்லது இன்னொரு அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறும் பொழுது இந்த கொள்கையும் மறுசீரமைப்புக்குள்ளாகின்ற சாத்தியக்கூறுகள் மீண்டும் ஏற்படக்கூடிய நிலையில்தான் இந்த மறுசீரமைப்பு முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா? ஆம், என்னவென்றால் முதலாவது இந்த அரசாங்கம் அல்லது இதற்கு முந்தைய அரசாங்கம் என்ற எந்த வேறுபாடுகளும் இங்கு இல்லை. மிக முக்கியமா எல்லா அரசாங்கங்களும் கொள்கைகள் உருவாக்குகின்ற போது இந்த தவறுகளை விடுகிறார்கள். முன்னருமே கூட இந்த மக்கள் பங்கேற்பு என்ற விடயம் உள்வாங்கப்படவில்லை. தேசிய கொள்கை உருவாக்க செயற்பாடுகளில் மக்கள் பங்கேற்கவில்லை. குறிப்பாக எமது நாட்டின் அரசியலமைப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். எமது நாட்டின் அரசியலமைப்பை உருவாக்கி கொண்டது கூட வேறு நாடுகளின் அரசியலமைப்பை கற்று. எமது நாட்டின் அரசியலமைப்பு கூட பிரித்தானியா, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளின் கூட்டு கலவை. இந்த அரசியலமைப்பை பற்றி ஆய்வு செய்த பல்வேறு அறிஞர்கள், குறிப்பாக பேராசிரியர் விஸ்வவர்ண பாலசு, டாக்டர் நீல திருச்செல்வம், டாக்டர் கொல்வீனா டி சில்வா இது பற்றி பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அதாவது ஒரு நாட்டின் மிக முக்கியமான அரசியலமைப்பு உருவாக்கத்தில் கூட
பொதுமக்கள் பங்கேற்பு இல்லை. நாட்டின் 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 பொருளாதார கொள்கையாக இருக்கலாம், அரசியல் கொள்கைகளாக இருக்கலாம், அல்லது வெளியுறவு கொள்கைகளாக இருக்கலாம், அல்லது கல்வி கொள்கைகளாக இருக்கலாம், வெறுமையாக அரசியல் தீர்மானங்களாகத்தான் இருக்கிறது. இந்த அரசியல் தீர்மானங்களாக ஒரு கொள்கை இருக்கின்ற போது அது பிரிதொரு அரசாங்கம் வருகின்ற போது மாறுகின்ற தன்மைகளாகத்தான் காணப்படும். அதே போன்று இந்த அரசாங்கம் இப்பொழுது இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பிலான விடயத்தை நாடாளுமன்ற சபையில் சமர்ப்பித்து விவாதத்துக்குள்ளாக்கி கொண்டு இருக்கிறது. இப்போது விவாதமும் அண்மைய நாடாளுமன்ற அமர்வுகளின் போது இடம்பெற்றிருந்தது. ஆகவே இந்த தருணத்திலும் கூட மக்கள் பங்கேற்பை உள்வாங்குகின்ற விடயத்தை அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? மிக முக்கியமாக பாராளுமன்றத்தினூடாக கொள்கைக்கான சட்டக வரைவு முன்வைக்கப்பட்டு அது பகிரங்கப்படுத்தப்பட்டு அதற்கான முழுமையான அங்கே பகிரங்கப்படுத்தப்படுகின்ற போது மக்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அந்த கொள்கைகள் சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் அந்த கொள்கைகள் சம்பந்தமான பரிந்துரைகளை முன்வைப்பதற்கும். நாடாளுமன்ற மட்டத்திலே குழுக்களை அமைக்க முடியும். குறிப்பாக இது சம்பந்தமான குழுக்களினை அமைத்து அந்த குழுக்களில் மக்கள் நேரடியாகவோ அல்லது தமது பல்வேறு தொடர்பு வழிகளூடாகவோ மக்கள் தமது பரிந்துரைகளை முன்வைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டு கொள்கை உருவாக்க முறை செய்யப்படுமாக இருந்தால் இப்போதே இந்த கொள்கையினை ஒரு சிறந்த கொள்கையாக பொதுமக்கள் பங்கேற்புடனான ஒரு கொள்கையாக எங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பிலான விடயங்கள் தொடர்பில் திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய வருகை விரிவுரையாளர் சாம்பசிவம் ஹரிஹரன் அவர்களுடன் நாம் இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது விரிவுரையாளர் அவர்களே. இந்த கல்வி மறுசீரமைப்பு இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாடாளுமன்ற சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலுமே கூட மக்கள் பங்கேற்பை உள்வாங்கி அதனை ஒரு சிறந்த மறுசீரமைப்பாக மேற்கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த விடயங்கள் அரசாங்கம் மீண்டும் மக்கள் பங்கேற்பை உள்வாங்கிக் கொண்டு இந்த விடயத்தை முன்னெடுக்குமானால் எவ்வளவு கால பகுதிக்குள் இந்த விடயத்தை அவர்களால் சாத்தியமாக கூடியதாக இருக்கும்? ஏனெனில் ஒரு விடயம் நாடாளுமன்ற சபைக்கு விவாதத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதனை தொடர்ந்து வாக்கெடுப்பு முறைகளை மேற்கொள்வார்கள். அதாவது பெரும்பான்மையுடன் அவர்கள் நாடாளுமன்ற சபையினுடைய பெரும்பான்மை கிடைக்கப்பெறுகின்ற பட்சத்தில் அவற்றை அமுலாக்குகின்ற விடயத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அதாவது திருத்தங்கள் காணப்பட்டால் அந்த திருத்தங்களை முன்வைத்துவிட்டு திருத்தங்களுக்கு உள்வாங்கப்பட்டதாக அந்த திருத்தங்களும் உள்வாங்கப்பட்டதாக நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற ஒரு விடயம்தான் இந்த நாடாளுமன்ற சபைக்கு சென்றமையை தொடர்ந்து இடம்பெறும். ஆகவே இந்த கல்வி மறுசீரமைப்பு விடயத்தை மக்கள் பங்கேற்பு என்ற விடயத்தை அவர்கள் உள்வாங்கும் பட்சத்தில் எவ்வளவு காலப்பகுதி எடுக்கும் இந்த மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு? மிக முக்கியமாக ஒரு கொள்கை மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற போது கொள்கை மறுசீரமைப்புக்கான ஒரு கால சட்டகம் வடிவமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கால சட்டகங்களிலும் என்ன வகையான வேறு திட்டங்களும் என்ன வகையான செயற்திட்டங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு முறைமை அந்த கொள்கை சட்டகத்திலே மிக தெளிவாக சொல்லப்படும். இந்த அரசாங்கம் அந்த முன்வைத்திருக்கின்ற கல்வி மறுசீரமைப்புக்குள் அத்தகைய ஒரு விடயம் உள்வாங்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள்? அது குறித்து நான் அவாதானோட ஒரு வெளிப்படையான எந்த ஆவணத்தையும் இதுவரை நான் பார்த்தது. அதாவது இப்ப நான் சொல்ற மாதிரி கொள்கை உருவாக்கப்படும் பிரச்சனைகளுக்கான அரசாங்கத்தின் தீர்வுகள், அது சம்பந்தமான கொள்கை அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைப்பதற்குரிய பரிந்துரைகள், அந்த பரிந்துரைகளை அமுல்படுத்துவதற்குரிய உத்திகள் அல்லது அதற்கான கால சட்டகங்கள் போன்ற பல விடயங்களை இந்த கொள்கை சட்டகம் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உண்மையாக பொது கொள்கை சார்ந்த பொது நிர்வாக மரபுகளிலும் மனிதவள முகாமைத்துவம் போன்ற பெரிய கற்கைகளிலும் அதிகமாக பேணப்பட்டு வருகின்ற முறைமைகள். குறிப்பாக ஒரு ஆய்வை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஆய்வுக்குரிய ஒரு குறுகிய காலக்கெடு மிக முக்கியமானது. அதனால் ஒரு ஆய்வின் எல்லையும் வரையறுக்கப்பட வேண்டும். ஆகவே இங்கே மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் கொள்கையை வடிவமைக்கின்ற போது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டதை போல ஆரம்பத்திலிருந்தே கல்வி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். குறிப்பாக முன்பள்ளியில் இருந்து, குறிப்பாக நாட்டின் முன்பள்ளி எடுத்துக்கொண்டால் முன்பள்ளி கட்டமைப்புகள் மிக பலவீனமான நிலைமையில் தான் காணப்படுகின்றன. முன்பள்ளிக்கான தேசிய ஒரு கலை திட்டங்கள் பெருமளவில் வடிவமைக்கப்படவில்லை. ஆகவே தற்போது தொண்டராசிரியர்கள் என்ற ஒரு நியமனம் இல்லாத பட்சத்திலே இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் உள்வாங்கப்படுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை வெள்ள குறைவாக காணப்படுகிறது. நான் பல குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கோப்பாயில கூட நாங்கள் அந்த அது சம்பந்தமான கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை சம்பந்தமான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற கூட இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குகின்ற ஒரு
ஒரு ஒரு கலாசாலையாக இந்த ஆசிரியர் பயிற்சி கலாசாலையை மாற்ற முடியும். அதன் ஊடாக அவர்களுக்கு ஒரு தகமை சான்றிதழை அவர்களுக்கு வழங்க முடியும். முன்பள்ளி கட்டமைப்புகளுக்கு உடனான ஒரு தேசிய கலைத்திட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும். அந்த கலைத்திட்டம் முன்பள்ளி பிள்ளைகளின் உளவியல்களுக்கு பொருத்தமாக அல்லது முன்பள்ளி மாணவர்களுக்கான கல்வியியல் சார் நிபுணத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தெளிவான கலைத்திட்ட வடிவமைப்பு காணப்பட வேண்டும். தற்போது பிரதேச மட்டங்களில் காணப்படுகின்ற பிரதேச உள்ளாட்சி மண்டல மட்டங்களில் காணப்படுகின்ற இத்தகைய முன்பள்ளி கட்டமைப்புகளை நாங்கள் மாகாண கல்வி அமைச்சுக்குள் இணைத்து அது சார்ந்த ஆசிரியர்களுக்கான பதவி வழிகள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு நிலையான சம்பள கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு தெளிவான கலைத்திட்டம் வடிவமைக்கப்பட்டு அந்த கலை திட்டத்தை அமுல்வாக்குவதற்குரிய வேறு திட்டங்கள் மேற்கொள்ளும். குறிப்பாக இந்த முன்பள்ளியிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. நாங்கள் 2ஆம் நிலை கல்வியை எடுத்துக்கொண்டு 2ஆம் நிலை கல்வியை அடிப்படையாக கொண்டு அங்கே பாரிய தேவைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக தற்போது பல்கலைக்கழகங்களுக்கு அல்லது வேலையில்லா பட்டதாரிகளை உருவாக்குகின்ற அல்லது உற்பத்தி செய்கின்ற ஒன்றாகத்தான் கல்விக் கொள்கை காணப்படுகிறது. அதன் மாணவர்கள் படிக்கிறார்கள், பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்கிறார்கள், அதிகூடிய புள்ளிகளை சட்கோடை பெறுகிறார்கள், பல்கலைக்கழகத்துக்கு சேர்கிறார்கள், பல்கலைக்கழகத்திலிருந்து மீண்டும் வெளியில் வருகிறார்கள், வெளியில் வந்து 40,000 50,000 வந்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே இங்கே தெளிவான தோல்வி காணப்படுகின்றது. பல்கலைக்கழக கல்வி முறைமைகளில் கூட தெளிவான தோல்விகள் காணப்படுகின்றன. அதாவது சொல்வார்கள், மாணவர்கள் உரையாடும் போது சொல்வார்கள், எங்களுக்கு தியரி தெரியும் சார், எங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த தியரி படிப்பிக்கணும், அதை அப்ளை பண்ணுவதற்குரிய ப்ரொசீஜர் ஸ்ரீலங்காவில் காணப்படவில்லை. ஆகவே ஸ்ரீலங்காவில் அப்ளை பண்றதுக்கு என்ன புறச்சூழல் காணப்படுகிறதோ அதற்கு ஏற்றால் போல தியரி அல்லது கல்வி வடிவமைக்கப்பட வேண்டும். இங்கே வெறுமையாக வெளிநாட்டு கல்வி முறைமையை அடிப்படையாக கொண்டு ஒரு கல்வி முறைமையை கொண்டு வருகின்ற போது அங்கே வெளிநாட்டின் தேவை என்ன என்பதற்குரிய கல்விக் கொள்கைகள் தான் வெளிநாட்டு கல்விக் கொள்கைகள் காணப்படும். குறிப்பாக அமெரிக்காவுடைய கலாச்சாரம் எமது கலாச்சாரம் வித்தியாசமானது, அல்லது அமெரிக்காவுடைய வாழ்க்கை முறையும் எங்களுடைய வாழ்க்கை முறையும் மிக மிக வித்தியாசமானது. அமெரிக்காவுடைய மக்களின் பண்பாடும் எங்களுடைய மக்களின் பண்பாடும் வித்தியாசமானது. அமெரிக்காவில் காணப்படுகின்ற மனித தேவைகளும் நமது நாட்டின் மனித தேவைகளும் வித்தியாசமானவை. ஆகவே இங்கே மனித தேவைகளுக்கான கல்வி முறைமை உருவாக்கப்படுகின்ற போது அதற்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், அல்லது வேலை வாய்ப்புகள் காணப்படுகின்ற துறைகளுக்கேற்ற கல்விக் கொள்கைகள் வடிவமைக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டும் மிக மிக முக்கியமானதாக காணப்படுது. அதாவது கல்வி என்பது ஒரு மனிதனை உருவாக்குகின்றதுக்கு அப்பால், அல்லது மனிதனை ஒரு நல்லதொரு பிரஜையாக உருவாக்குகின்றது என்பதற்கு அப்பால், மனிதனை ஒரு எதிர்கால போட்டி தொழில் யுகத்திற்கு, தற்போது ஏஐ வந்துவிட்டது, அவர் எதிர்கால போட்டி யுகத்திற்குள் அவன் வேலை இலகுவாக உள்நுழைந்து செய்வதற்குரிய முறைமை உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பாக கடந்த காலங்களில் SLQS முறைமைகள், அதாவது ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்கும் NVQ நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷனும் பேலன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டது, தேசிய கல்வி தகமை சட்ட நிதியம் SLQS. ஆகவே இதன் ஊடாக இந்த NVQக்கு ஏற்றதான அதாவது 3ஆம் நிலை தொலைக்கல்வி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டது NVQவை வழங்குவது. ஆகவே இங்கே இந்த 3ஆம் நிலை அதாவது ஏற்கனவே ஹரணி அமிரசூரிய அவர்கள் சொன்னதை போல என்னால் எதுவும் முடியாத போது கடைசியாக தெரிவு செய்வது தொழிற்கல்வியாக இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை மாணவன் முதலேயே தெரிவு செய்து அந்த திசையிலேயே பயணிக்கக்கூடிய அளவிற்கான தெளிவான கல்வி கொள்கை வடிவமைக்கப்பட வேண்டும். ஆனால் பேராசிரியர் அவர்களே, நீங்கள் இந்த கல்வி கொள்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் குறித்த சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அது மிகவும் ஆழமாக ஆராயப்பட வேண்டிய விடயங்களாகவும் இருந்தன. ஆனால் இப்படியான ஒரு பின்னணியில் அரசாங்கத்தை எடுத்து நோக்கும் பொழுது இப்பொழுது இந்த மறுசீரமைப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய விடயத்தை அடுத்த வருடத்திலிருந்து நடைமுறைப்படுத்தி பரிசீலனைக்கு உட்படுத்த இருக்கின்றது. அதிலும் முக்கியமாக அடுத்த வருடத்தினுடைய ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த புதிய கல்வி மறுசீரமைப்புக்கான பாடவிதானங்களை உள்ளடக்கி மாணவர்கள் எவ்வாறு வெளியேறப் போகின்றார்கள் என்ற ஒரு பரிசீலனையை மேற்கொள்ள இருக்கின்றது. அதற்காக தரம் 1 வகுப்பையும்
தரம் 6 வகுப்பையும் அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவர்களுடைய இந்த அதாவது அந்த பரிசீலனை விடயமானது தோற்று போன விடயமாக மாறும் பட்சத்தில் அங்கு பாதிக்கப்பட போபவர்கள் மாணவர்களாக அல்லவா இருப்பார்கள்? மிக முக்கியமாக மாணவர்கள் எப்போதுமே ஆய்வுகூட தவளைகளாக இருக்க முடியாது. அதாவது ஒரு நாட்டின் தேசிய கல்விக் கொள்கைகள் வடிவமைக்கப்படுகின்ற போது அதற்கான பொறிமுறைகளை பின்பற்றாதவரின் அத்தகைய கொள்கைகள் தேசிய மட்டங்களிலே உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற தோல்விகளுக்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டியது அரசாங்கமாக இருக்கும். குறிப்பாக இந்த அரசாங்கம் தற்போது உருவாக்கி சிந்திக்கின்ற விடயமும் அல்லது அது அமுல்படுத்த நினைக்கின்ற விடயங்களும் மிகச் சரியானவை. இங்கே எங்களுடைய கருத்து என்னவென்றால் அதற்குரிய அணுகுமுறை, அதாவது பேராசிரியர் கௌரவ ஹரணி அமரசூரிய சொல்லுகின்ற அனைத்து பிரச்சனைகளும் நியாயமானவை, உண்மையானவை, எமது கடந்த காலங்களின் தோல்விகளை அடிப்படையாக கொண்ட அனுபவங்கள் அவை. ஆனால் இங்கே எமது விமர்சனம் என்னவென்றால் அதனை ஒரு சிறந்த கொள்கையாக வடிவமைப்பதற்குரிய முறைமைதான். அதற்கு எத்தகைய ஒரு அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது சார்ந்த விடயங்களைத்தான் நாங்கள் தற்போது உரையாடி கொண்டிருக்கிறோம். அதாவது எப்போதுமே இந்த நாட்டின் கல்விக் கொள்கையோ எந்த கொள்கைகளும் தோல்வியடைய கூடாது என்றால் இப்போது இந்த நாட்டின் தேசிய விவசாய கொள்கை ஒரு ரசாயன உரம் சம்பந்தமான ஒரு கொள்கை கொண்டு வந்தார். அந்த கொள்கை தேசிய மட்ட இணக்கப்பாடாக மேற்கொள்ளப்பட்டது. கடைசியில் பாதிக்கப்பட்டது யார்? விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்பிடம் சந்தர்ப்பம் வரை அந்த விடயமானது சென்றது. அதாவது நாட்டின் விவசாய கொள்கை என்பது நாட்டின் மிக மிக முக்கியமான கொள்கை. அது மக்களின் வாழ்க்கையோடு மக்களின் உணவோடும் தொடர்புபட்ட கொள்கை. நாட்டின் கல்விக் கொள்கை என்பது மாணவர்களின் வாழ்க்கையோடு தொடர்புபட்ட கொள்கை. நம்ம நாட்டில் கல்வி கேட்கின்ற 10,000க்கு மேற்பட்ட பாடசாலைகளில் கல்வி கேட்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மாற்றம். அதாவது எதிர்காலத்திலே குறைந்தது நீண்ட காலத்திற்கு நீடிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதற்குரிய நிலை பேர்ந்த கொள்கைகள் உருவாக்கப்படும். கொள்கைகள் எப்போதுமே மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த கொள்கையின் மறுசீரமைப்போடு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் மாடலாக அல்லது கூட்டு கலந்துரையாடலாக அல்லது நிபுணத்துவ ஆலோசனைகளை பெற்று வடிவமைக்கின்றவர்கள் இருக்கக்கூடாது. அது சார்ந்த ஒரு மாநிலவியல் சார் ஆய்வுகளும், அது சார்ந்த வரலாற்று அடிப்படையிலான ஆய்வுகளும், அது சார்ந்த நிபுணத்துவ ஆய்வுகளும், அது சார்ந்த கல்வியியல் ஆய்வுகளும், அது சார்ந்த உளவியல் சார் ஆய்வுகளும், அது சார்ந்த பிரதேச மனித தேவைகள் சார் ஆய்வுகளும், அதில் எதிர்காலத்துல தேவையான எதிர்காலத்துக்கு பொருத்தமான கல்விக் கொள்கைகளை தீர்க்க தரிசனமாக உருவாக்கப்படக்கூடிய முறைமைகள் தான் அது சார்ந்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு இந்த கல்விக் கொள்கைகள் சரியாக வடிவமைக்கப்படுகின்ற பொதுமக்களின் பங்கேற்போடு சரியாக வடிவமைக்கப்படுகின்ற போது நல்லதொரு கல்விக் கொள்கை இந்த அரசாங்கத்துக்கு 3 பெரும்பான்மை இருக்கிறது. அதான் இந்த அரசாங்கம் ஒரு ஊழலற்ற அரசாங்கமாக காணப்படுகிறது. இந்த அரசாங்கம் வேலை செய்ய விரும்புகிறது. நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் அது சார்ந்த நிபுணத்துவ கட்டமைப்பு, அதாவது கல்விக் கொள்கைகள் என்பதும் வெறுமையாக நூலில் சாக அமைய முடியாது. அதாவது இன்று போட்டு நாளை எடுப்பதற்கு அது நூலில் சாக அமைய முடியாது. குறிப்பாக இந்த 7ஆம் மாதம் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணி 8ஆம் மாதம் அப்ரூவல் எடுத்து 9ஆம் மாதம் லோ பாஸ் பண்ணி கொண்டு போன இது ஒன்று சட்டங்கள் கிடையாது. ஒரு நாட்டின் தேசிய கொள்கை. மக்களின் கல்வி என்பது மக்களின் வாழ்க்கையோட ரத்தமும் சதையுமாக கலந்த ஒன்றாக காணப்படுகிறது. ஒவ்வொரு மக்களின் அதாவது எதிர்கால இலங்கையின் நீடித்து நிலைத்திருப்பதுடன் அது தொடர்புபட்டது. நமது நாடு ஒரு பேர்ந்தகு அபிவிருத்திக்கு செல்ல போகின்றது. குறிப்பாக கடந்த காலங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்களின் உதவிகள் அவர்களின் திட்டங்களுக்காகத்தான் கல்வி கொள்கை உருவாக்கப்பட்டது. குறிப்பாக வேறு நாடுகளிடமிருந்து கடன்களை பெறுவதற்கும் வேறு நாடுகளிடமிருந்து திட்டங்களை பெறுவதற்கும் கொள்கைகள் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக IMF, வேர்ல்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் போன்ற நாடுகளிடமிருந்து உதவிகளையும் திட்டங்களையும் பெறுவதற்காக
எமது நாட்டின் கொள்கைகளை உருவாக்க முடியாது. எமது நாட்டுக்கு பொருத்தமான கொள்கைகளை தான் நான் உருவாக்கிக் கொள்ள முடியும். இந்த அரசாங்கமானது முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த மறுசீரமைப்பு குறித்த விடயத்தில் பல்வேறு சிறந்த விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. நீங்களும் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த தொழில் கல்வி மாணவர்கள் எந்த துறை சார்ந்து செல்ல போகின்றார்களோ அந்த விடயத்தை தெரிவு செய்கின்ற விடயம், அது சர்வதேச நாடுகளில் ஏற்கனவே அமுலாகி அந்த மாணவர்களை ஒரு வெற்றிக்கான ஒரு பாதைக்கிட்டு செல்கின்ற ஒரு முறைமையாக காணப்படுகின்றது. அந்த முறைமையை இந்த அரசாங்கம் இப்போதேனும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு பின்னணியில் நீங்கள் குறிப்பிட்டிருந்த சில குறைபாடுகள் அரசாங்கத்தினுடைய பக்கத்தில் இருந்தாலுமே கூட இப்பொழுது நாட்டின் பிரதான எதிரணியாக இருக்கக்கூடிய தரப்பினர் எத்தகைய நகர்வுகளை இந்த மறுசீரமைப்பை ஒரு சிறந்த மறுசீரமைப்பாக மாற்றி அமைப்பதற்கு எத்தகைய ஒரு ஒத்துழைப்பை அரசாங்கத்துக்கு வழங்கினால் பொருத்தமானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? மிக முக்கியமாக எதிர்கட்சியின் பணி எல்லாவற்றையும் எதிர்ப்பது கிடையாது. அதாவது நமது நாட்டிலே அவ்வாறான ஒரு கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறது. அரசாங்கம் சரியானதை செய்கின்ற போது பாராட்டுவதும், பிழையானதை செய்கின்ற போது சுட்டி காட்டுவதும் மிக முக்கியம். ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை எதிரணியினர் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். சில விடயங்களை எதிரணிகள் வரவேற்றாலுமே கூட இந்த அரசாங்கம் ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு எதிரணியிடமிருந்து ஒரு ஆலோசனையை கேட்பதற்கு அவர்களிடம் அந்த செவிசாய்க்கின்ற பண்பு இல்லாமல் இருக்கின்றது. அவர்கள் அதனை கேட்பதற்கு தயாராகவே இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். இந்த கல்வி மறுசீரமைப்பு குறித்த விடயத்தில் மாத்திரமல்ல, ஏனைய கொள்கைகள் வகுக்கப்படுகின்ற தருணங்களிலும் கூட எதிரணியினுடைய குற்றச்சாட்டாக இருப்பது இந்த அரசாங்கம் நம்முடைய ஆலோசனைகளை பெற்று செயற்படுவதற்கு விரும்புகின்றதில்லை என்று, அதாவது விரும்புவதாக தெரியவில்லை, அவர்கள் ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இல்லை என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்களே. இந்த பிரச்சனைக்கு எப்படியான ஒரு தீர்வை முன்வைத்தால் பொருத்தமானதாக இருக்கும்? மிக முக்கியமாக கொள்கைகளை உருவாக்குகின்ற போது அரசாங்கம் எப்போதுமே நடுநிலை தலைமையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது அங்கே உருவாக்கப்படுகின்ற கொள்கைகள் என்பது இலங்கை முழுவதற்குமான தேசிய கொள்கைகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக எதிர்கட்சிகள், அமுக்க குழுக்கள், அதாவது பிரஷர் குரூப், ஆசிரியர் சங்கங்கள், கழக, இத்தகைய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் நிறுவனவியல் சார்ந்த கட்டமைப்புகள், நிபுணத்துவ கட்டமைப்புகள், பல்கலைக்கழகங்களில் காணப்படும் துறை சார்ந்த அமைப்புகள், கல்வியற் கல்லூரிகள், தொழில் பயிற்சி சார்ந்த நிறுவனங்கள் போன்ற பல அமைப்புகளிடமிருந்து முழுமையாக இந்த அரசாங்கம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமையாக தம்மிடம் 3 பெரும்பான்மை இருக்கிறது அல்லது நிறைவேற்று அதிகாரம் தமது கையில் இருக்கின்றது அல்லது பாராளுமன்றம் தமது கையில் இருக்கின்றது என்பதற்காக ஒரு தேசிய கொள்கைகளை உருவாக்கிக் கொள்ள முடியாது. குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கான முயற்சி பாராட்டப்படக்கூடியது. ஆனால் அதனை கையாளுகின்ற முறைமையில் தான் தவறு இருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் இணைந்த ஒரு தேசிய கொள்கை உருவாக்கப்படுகின்ற போது அந்த கொள்கை இலங்கைக்கு ஒரு நீடித்த கொள்கையாக, ஆட்சி மாறுகின்ற போதும் நிலையாக இருக்கக்கூடிய கொள்கைகளாக, கடந்த கால இலங்கையின் கல்விக் கொள்கை தோல்விகளிலிருந்து மீண்டெழுந்து இலங்கையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கொள்கைகளாக, நாட்டின் சர்வதேச அளவிலான தர நிர்ணய அடிப்படையிலே ஒரு நல்ல கொள்கையாக இந்த கொள்கை அமையும். குறிப்பாக நமது நாட்டிலே நீங்க பார்த்திருப்பீங்க, எழுத்தறிவு வீதம் 96%. ஆனால் 96% எவ்வாறு கணிப்பிடப்படுகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது வெறுமையாக எழுத வாசிக்க தெரிந்தால் அது எழுத்தறிவு வீதம் என்ற ஒரு அளவீட்டு முறைமையை வைத்துக்கொண்டு அளவீட்டு முறைமை கணிப்பிடப்படும். அங்கே ஆகவே எமது நாட்டின் கடந்த கால தோல்விகளுக்கான காரணம் இத்தகைய அளவீட்டு முறைகள் தவறாக காணப்பட்டவை. அதாவது பல்வேறு தோல்விகள், அந்த தோல்விகளிலிருந்து மீண்டெழுவதற்கு ஒரு எல்லோரும் இணைந்த ஒரு தேசிய மறுசீரமைப்பூடாக செல்கின்ற போதுதான் உமது நாடு ஒரு நீடித்த நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக அல்லது பேருந்தக அபிவிருத்தி நாடாக, எதிர்கால மனித சமுதாயத்தின் தேவைகள் சரியாக பூர்த்தி செய்யக்கூடிய கல்விகளாக நாடாக, தொழில்துறை மேம்படுத்தப்பட்டு ஒரு பேருந்தகு அபிவிருத்தியை அடையக்கூடிய ஒரு நாடாக மாற முடியும். நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், அரசாங்கம் எப்படியாக இந்த மறுசீரமைப்பு விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து. இப்பொழுது இந்த விடயத்துக்கு ஒரு ஆலோசனையை வழங்க வேண்டும் என்றால் நீங்கள் எவ்வாறு வழங்குவீர்கள்? அதாவது இந்த அரசாங்கம்
முன்வைத்திருக்கின்ற சில விடயங்களை எதிரணியினரும் கூட பாராட்ட செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சில குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான ஒரு பின்னணியில் நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக எதிரணியாக இருக்கின்ற தரப்பினர் அரசாங்கத்துக்கு எத்தகைய ஒத்துழைப்புகளை வழங்கினால் இந்த மறுசீரமைப்புக்கு இந்த நேரத்தில் பொருத்தமானதாக இருக்கும்? மிக முக்கியமாக குறிப்பாக இந்த கல்விக் கொள்கைகள் சம்பந்தமான பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு முன்வைத்தது, அது பற்றிய பொதுவென அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துது. அது கல்விக் கொள்கைகள் சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைப்பதற்குரிய களச்சூழல்களை பொதுமக்களுக்கு வழங்குதல், அது சார்ந்த என்று சொல்லி பொது எதிரணிகள் அல்லது எதிர்கட்சிகள், நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கொள்கை உருவாக்க படிமுறைகள் சம்பந்தமாக நீண்ட பொறுப்பு இருக்கிறது. அதாவது இப்ப மக்கள் பங்கேற்பு இந்த மறுசீரமைப்பு தொடர்பில் அரசாங்கம் தற்பொழுது முன்வைத்திருக்கக்கூடிய விடயத்துக்குள் உள்வாங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் அல்லவா? இந்த விடயத்தை, மக்கள் பங்கேற்பு என்னும் விடயத்தை உள்வாங்குவதற்கு பிரதான எதிரணி எத்தகைய நகர்வுகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும்? இந்த எதிரணியும் கூட இந்த மக்கள் பங்கேற்பு என்ற விடயத்தை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா சட்டத்துக்கு? நாங்க அதாவது என்னுடைய கேள்வி, அரசாங்கம் தான் இந்த விடயத்தை முன்னெடுக்க முடியுமாக இருக்குமா என்பதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு நாட்டின் தேசிய கொள்கை உருவாக்கத்திலேயே மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் ஒரு மக்கள் திறமை பெற்ற அரசாங்கம். அதிடம் பாரிய, அதாவது ஆட்சி தரப்பில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம். ஆகவே கொள்கை உருவாக்குவதற்குரிய முழுமையான பலத்தையும் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கமாக காணப்படுகிறது. அது ஆகவே 3/2 பெரும்பான்மையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆகவே எந்த கொள்கைகளையும் எந்த சட்டங்களையும் மறுசீரமைப்பு செய்யக்கூடிய அளவிற்கான பலம் இருக்கிறது. குறிப்பாக அரசியலமைப்பின் சில ஏற்பாடுகளை தவிர ஏனைய ஏற்பாடுகளை கூட திருத்துவதற்குரிய வலிமையை இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது. ஆகவே அதிடம் நிறைவேற்றுறையும் பாராளுமன்றமும் ஒரே தரப்பிடம் காணப்படுகிறது. ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு வலிமையான அரசாங்கமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த அரசாங்கத்திற்குத்தான் இங்கே ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சியாளர் என்ற ரீதியில் அது கொள்கைகள் உருவாக்குவதற்குரிய பலத்தை கொண்டிருக்கிறது. அதுக்குரிய தகுதியையும் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு கொள்கை என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருவாக்கி அமுல்படுத்துவதாக இருக்கக்கூடாது. இல்லை, என்னுடைய கேள்வி எப்படி என்றால், இந்த மக்கள் பங்கேற்பு என்ற விடயத்தை உள்வாங்குவதற்கு எதிரணி எவ்வாறாக செயற்பட முடியும் என்பது. எதிரணி மிக முக்கியமாக தமது பிரதேச மட்டங்களிலே பல வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியும். அது சார்ந்த கருத்துக்களை பெற்று அது சார்ந்த பரிந்துரைகளை உரிய தரப்புகளை முன்வைக்கக்கூடிய அளவிற்கான வெள்ளமை எதிர்கட்சி உருவாக்கிக் கொள்ள முடியும். அதேதான் ஒரு பொதுவென அபிப்பிராயத்தினை எதிர்கட்சி வெளி மட்டங்களிலிருந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். அவ்வாறு பல வேலை திட்டங்களினை இந்த பொது எதிர்கட்சி மேற்கொள்ள முடியும். ஆம் நேர்களே, அந்த வகையில் இன்று நம்முடைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் நமக்கு விரிவான விளக்கத்தை வழங்கியிருந்தார் திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் சாம்பசிவம் ஹரிஹரன் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். ஆம் நேர்களே, அந்த வகையில் மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.